சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மகர ராசி என்பர்களே, இந்த 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கார். கூட சுக்கிரனோட இணைகிறார். அந்த சுக்கிரன் என்பது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு 5க்கும் 10க்குரியவன். ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் சனியோடு இணைவு பெற்று குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ராசியை குரு பகவான் பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஒரு சுபர், அதாவது ஒரு நல்லது கொடுக்கக்கூடிய, நல்லதை நினைக்கக்கூடிய, கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். கடந்த 7 வருடங்களாக 7.5 வருடங்களாக 7.5 சனியில் இருந்து கொண்டு சில பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த 2025 உங்களுக்கு அதிலிருந்து முற்றிலும் விலகி தன்னம்பிக்கையும், அதாவது இதுவரைக்கு எதெல்லாம் டல்லாக இருந்ததோ, செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ, நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று, எத்தனை வழிகளையும் வேதனைகளையும் நிறைய அனுபவ பாடத்தை உங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்ல இந்த மகர ராசி என்பர்கள். அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு இனி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சனி சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கு. உங்கள் ராசி அதிபதியோடு சுக்கிரன் இணைவு பெற்று குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். சனியின் சுக்கிரன் நண்பர்கள், குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கடந்த 7 வருடங்களாகவே சின்ன சின்ன சிக்கல் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குள்ள இருந்ததோ, மற்றவர்களால் ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவுகள், பிரச்சனை, ஒன்று கணவன் ஒரு சைடு இருந்தால் மனைவி ஒரு சைடு இருக்கு, ஏதாவது ஒரு ரூபத்தில் குடும்ப விஷயத்தில் சில குழப்பங்களையும் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த 2025 ஜனவரி முதல்ல உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது. அத்தனை விஷயமும் உங்களுக்கு நல்லதாக மாறப்போகிறது. எத்தனை துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தது, எத்தனை இழந்தீர்கள், எத்தனை கஷ்டப்பட்டீர்கள், இப்போ அதிலிருந்து எல்லாம் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. தைரிய வீரியம் பெருக போகிறது. தன்னம்பிக்கை வளரப் போகிறது. இது வரைக்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க, மந்தமாக இருந்தது, டல்லாக இருந்தது, நினைச்ச செயல் நடக்கலையே, படுத்து கிடந்தீங்க, ஹெல்த்லேயும் சில விஷயத்தில் தொந்தரவுகள் இருந்தது. ஸோ அத்தனை விஷயங்களும் இப்போ நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்லது. உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால அந்த ராகு என்ன பண்ணும், பாம்பு மாதிரி ஒரு இடத்துல இருக்க விடாது, ஓட வைக்கும், பிரயாணங்கள் நடக்க வைக்கும். பிரயாணத்தின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள், முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே 3ஆம் இடத்து ராகுவினால நல்லது நடக்கப் போகிறது. 4ஆம் இடத்துல, அதாவது 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தான் கொஞ்சம் நீச்சமாக இருக்கு. அது சனியினுடைய பார்வை இருக்கிறது. தாய்க்கு சில தொந்தரவு இருந்தது, தாய்க்கு சில உடல்நல தொந்தரவு பிரச்சனைகள் இருந்தது. இப்போ அது சுக்கிரனோட சனி இருக்கும்போது தன்னுடைய வீரியம் குறைகிறது. நிச்சயமாக சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். ஒரு வீடு விற்கல, ஒரு விற்பனை ஆக மாட்டேங்குது, ஒரு இடம் விற்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி விற்பனையாகாத சில விஷயங்கள் இப்போ இந்த மாதம் விற்பனையாகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல விஷயத்தை, குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது. குருமார்கள் ஆசீர்வாதம் உண்டு. குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, குழந்தை பிறப்புக்கு பின்னர் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே வசந்தமாக மாறக்கூடிய தன்மை, குழந்தை நன்றாக இருக்க போகிறது, குழந்தையினுடைய படிப்பு நன்றாக இருக்க போகிறது, குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இணைவு பெற்று 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. இந்த கெட்ட ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய, கெடுதல்களை செய்யக்கூடிய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12. ஸோ இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்து அதிபதி இணைந்து 12ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கெடுதல் கெடுதல் என்று நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அதுவே நல்லதாக மாறக்கூடிய அமைப்பு. எதிர்ப்பாளர்கள் எதிர்ப்புகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த எதிர்ப்பாளர்களை உங்களுக்கு ஒரு நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ நீங்கள் எடுத்த டிசிஷனே தப்புன்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் அது சரியாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். என்ன 6, 12, 8ங்கிறதுனால கடனை தன்னுடைய கடனை வளர்க்குங்கிறதுனால
கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த வம்பு வழக்கு இந்த மாதிரி உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லுது பார்த்தீங்களா, இதெல்லாம் தப்பு, இது தப்புன்று உள்ளுணர்வு எது சொல்லுதோ அதை செய்யாமல் விடுவது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும். அதே சமயத்தில் அரசு காரியங்களில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லபடியாக முடியும். ஸோ அந்த எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா சூரியன் தான் உங்களுக்கு ஆகாதவன். அதாவது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா இந்த சூரியன். அப்போது அரசு விஷயம் அரசாங்க விஷயம் இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் எப்போவுமே ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அரசு விரோத செயல்களுக்கு நீங்கள் செல்லவே கூடாது. அதுக்குள்ளே போனீங்கன்னா பிரச்சனைகளை தொந்தரவுகளையும் இந்த மகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுன்னு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை தரும், அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஆசையை தூண்டக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். குழந்தைகள் நன்றாக படிக்கணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், அல்லது டாக்டர் ஆகணும், ஒரு சிஏ படிக்கணும். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை உங்களுக்குள்ள விதைத்து அந்த தன்மையை அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த மனதையும் தெம்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். குலதெய்வத்தினுடைய அருளாசி என்பது சிறப்பு பெறுகிறது. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த 9ஆம் அதிபதியாக உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த மாதம் இறுதியில், அதாவது ஜனவரி 24ஆம் தேதி என்று உங்கள் ராசியிலே வந்து அமர இருக்கிறது. அப்போது 9க்குரியவன் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கும் போது ஒரு நல்ல பலனைத்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறது. நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது. வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லவைகளாக இருக்க போகிறது. தந்தையின் மீது இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சரி செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார், குடும்பஸ்தானத்தில் இருக்கார். தனம் கொட்டும், அதாவது பொருளாதார உயர்வு என்பது நிச்சயமாக உண்டு. வேலை மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. யாரெல்லாம் அதை தடுத்து கொண்டிருந்தார்களோ, உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வராத மாதிரி தடுத்து கொண்டிருந்த அந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைத்துவிடும். அதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் சந்தோஷம் உருவாக்கும். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதும் 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதும் உங்கள் ராசி அதிபதியும் லாபஸ்தானத்தை பார்க்கறதும் உங்களுக்கு நிச்சயமாக செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் அல்லது மன நிம்மதி தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. 5-11 இணைந்தாலே இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையிலேயே நீங்கள் இதுவரைக்கும் வணங்கிய இந்த கடந்த 7 வருடங்களாக எத்தனை இஷ்ட தெய்வத்தை வணங்கினீர்களோ அந்த தெய்வத்தினுடைய அருளாசினால சக்தியால உங்களுக்கு நல்ல பல மேன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் குலதெய்வத்துக்கு அமாவாசை என்று அல்லது பௌர்ணமி என்று உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வழிபடும் போது எந்தெந்த கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது. சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை நீங்கள் வழிபடும் போது எண்ணம், செயல், சிந்தனை இதில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் குறையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.